கிச்சன்ல இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? கொழுக்கட்டை. அங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கேன். இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல போட்டுறலாம். நம்ம சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையில தொட்டா ஒட்டக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா கோகனட் எடுத்துருக்கேன். 3 பீஸ் ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்குள்ள இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, வாங்க ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல கோகனட்டை போட்டுக்கோங்க. லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்ல வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மோல்ட் எடுத்துருக்கேன். நீங்க கையில கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். சும்மா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபிளாட்டா பண்ணிக்கோங்க. சும்மா உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். சூப்பரா வந்திருக்கு. அது இல்லாம கையில ஒரு டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி அதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த மாதிரியே பண்ணுங்க, அழகா இருக்கும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்துல வச்சு குக் பண்ணிக்கலாம். நான் கொழுக்கட்டை ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாமா?